தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. எனினும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை பலமாக 118 இடங்கள் எட்ட வேண்டும். 10 இடங்கள் இன்னமும் தேவைப்படுகிறது. தற்போதைய அரசியல் சூழ்நிலை என்னவென்பது குறித்து இந்த காணொலி பேச இருக்கின்றது. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். காங்கிரஸ் ஆதரவு 5 சட்டமன்ற இடங்களை கொண்ட காங்கிரஸ் கட்சி தவைக்காவிற்கு தங்களது ஆதரவை அதிகாரப்பூர்வமாக வழங்கியுள்ளார்கள். இதர கட்சிகள் மே 8 வெள்ளிக்கிழமை அன்று இந்திய கம்யூனிஸ்ட், மார்க் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சி ஆகிய கட்சிகள் தவைக்காவிற்கு ஆதரவு கடிதம் அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த கட்சிகளின் ஆதரவை சேர்த்தால் தவேகா கூட்டணியில் பலம் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் சரியாக தொடுகிறது. பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். தமக்கு 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு உள்ளதாக விஜய் ஆளுநரிடம் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. உறுதிப்படுத்துதல் கோரிக்கை தவேகா ஒரு நிலையான ஆட்சியை வழங்க முடியும் என்பதை நிரூபிக்க ஆதரவளிக்கும் கட்சிகளின் எழுத்துப்பூர்வமான கடிதங்கள் ஆளுநர் முதலில் வலியுறுத்தினார். தற்போதைய நிலவரப்படி விஜய் விரைவில் முதலமைச்சராக பதவியேற்க வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டாலும் ஆளுநரின் அதிகாரப்பூர்வ அழைப்பு மற்றும் அடுத்த கட்ட அறிவிப்புகளுக்கான அரசியல் சஸ்பென்ஸ் இன்னும் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தவேகா ஆதரவளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தை கட்சி தற்போதைய அரசியல் சூழலில் மிக முக்கியமான நகர்வுகளை மேற்கொண்டு வருகின்றது. அது குறித்து சில செய்திகளுடன் பார்க்கிறோம். உயர்நிலைக்குழு ஆலோசனை தவேகாவிற்கு ஆதரவளிப்பது தொடர்பாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் கட்சியின் உயர்நிலைக்குழு அவசர இணையவழி ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கின்றது. தவேகா ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு அளிக்க வேண்டுமென்றால் விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டுமென்ற நிபந்தனை விசிக முன்வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தவேகாவின் அழைப்பு மற்றும் ஆட்சி அமைப்பு ஆதரவு குறித்து கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் கருத்துக்களை கேட்டறிந்த பின் தங்களின் இறுதி முடிவை அதிகாரப்பூர்வமாக செய்தியாளர்கள் சந்திப்பில் அறிவிக்க உள்ளதாக விசிக பொதுச் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். இடதுசாரிகளின் ஆதரவு விசிகாவின் தற்போதைய கூட்டணி கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் ஆகிய இரு கட்சிகளும் தவேகாவிற்கு தங்களது நிபந்தனையற்ற ஆதரவை ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கின்றார்கள். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தவேகா ஆதரவளிப்பதில் காங்கிரஸ் கட்சி மிக முக்கியமான திருப்புமுனை முடிவை எடுத்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. திமுகவுடனான தங்களின் நீண்டகால கூட்டணியை முறித்து கொண்டு தவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக ஆதரவை தெரிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்பது முக்கிய நிபந்தனைகளுடன் இது இருக்கின்றது. அது என்னவென்பது பார்ப்போம். மதச்சார்பற்ற அரசு தவேகா அமைக்கும் அரசியல் இந்திய அரசியலமைப்பின் மீது நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு மதவாத சக்திகளும் இடம்பெறக்கூடாது என்று முக்கிய நிபந்தனையை காங்கிரஸ் விதித்திருக்கின்றது. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அல்லது அதன் ஆதரவு பெற்ற மறைமுக சக்திகள் தவேகா அரசுக்குள் நுழைவதை தடுப்பதை காங்கிரசின் இந்த நிபந்தனையின் முதன்மையான காரணமாக இவை பேசப்படுகின்றது. அமைச்சரவையில் பங்கு தவேகாவோடு பரஸ்பர மரியாதை மற்றும் தகுந்த அதிகார பகிர்வு ஆகியவற்றை அடிப்படையில் கூட்டணி அமைந்துள்ளதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்திருக்கிறது. தற்போதைய பேச்சுவார்த்தைகளின்படி புதிய தவேகா அமைச்சரவையில் காங்கிரசிற்கு 2 அமைச்சர் பதவி மற்றும் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்க தவேகா தரப்பு சம்மதம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே செல்வப்பெருந்தகை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் இறுதி முடிவை காங்கிரசின் தேசிய தலைமை அறிவிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சிபிஐ, சிபிஎம் ஆகிய 2 இடதுசாரி கட்சிகளும் ஏற்கனவே நிபந்தனையற்ற ஆதரவை வழங்க முன்வந்துள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. மேலும் இவை எல்லாம் அனைத்தும் சேர்ந்து 118 இடங்களை தற்பொழுது பூர்த்தி செய்திருக்கின்றது. பல திராவிட கட்சிகளுடன் கூட்டணியில் இருந்த அந்த கூட்டணி கட்சிகளை அழைத்து தவேகா தற்பொழுது தங்கள் நிலைநிறுத்தி கொள்ள பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது. 118 இடங்கள் கிடைத்தால்தான் ஆட்சி அதிகாரம் என்ற சூழ்நிலையில் இருந்த தவேகாவிற்கு தற்பொழுது இந்த கட்சிகளெல்லாம் ஆதரவளித்த சூழ்நிலையில் நிச்சயமாக அது ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் பிறந்திருக்கின்றது.
அவர்கள் வைத்திருந்த 108 இடம் என்பது மெகா ஹிட் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தாவேக்கா அடைந்திருக்கின்றது. பார்க்கலாம், இன்று அல்லது நாளை எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சர் பதவியை ஏற்கலாம், அல்லது இன்னமும் காலம் தாழ்த்தி கூட ஏற்கலாம். அது நம்மால் சொல்ல முடியாது. நிச்சயமாக அது நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழா செய்திகள்.